வணக்கம் நண்பர்களே. சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக அக்ரிகல்ச்சர் அதாவது வேளாண்மை இது சம்மந்தமாக 2 முக்கியமான பில்ஸ் மசோதாக்களை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த 2 பில்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக ஆகிடுச்சு, அதாவது சர்ச்சைக்குரியதாகிடுச்சு. இப்போ இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டியினுடைய ஒரு கீ அலை ஷிரோமணி அகாலிதள் இதை சேர்ந்த யூனியன் மினிஸ்டர் ஹர்சிம்ரத் கவுர் பாதல் அவங்க இப்போ ரிசைன் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் இப்போ இந்த பில்ஸை எதிர்த்து இந்தியா ஃபுல்லாக ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் ப்ரொட்டஸ்ட் நடத்த போகிறேன் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இந்த பில்ஸ் என்ன, இந்த மசோதாக்கள் என்ன, ஏன் இப்போ இதெல்லாம் கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது, இதில் சொல்லப்படுற விஷயங்கள் என்ன, எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பில்ஸ் நாளைக்கு சட்டமாக எடுத்துகிட்டு வரப்போகுது. ஸோ இதை தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ப்ரீஃபாக நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இன்டெப்த்தாக போனோன்னா அக்ரிகல்ச்சர்லேருந்து ஆரம்பிக்கணும். அக்ரிகல்ச்சர், இந்தியன் அக்ரிகல்ச்சர்னுடைய நேச்சர் என்ன, இதில் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ் என்ன, சாராம்சம் என்ன, பிரச்சனைகள் என்ன, இதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கணும். அதே போல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் இதை பற்றியும் நம்ம ஃபுல்லாக பார்க்கணும். இதை பார்க்குறதுக்கு இப்போதைக்கு இந்த வீடியோவில் நேரம் இல்லை. இதை பற்றி பேசணும் குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் ஆகும். ஆனால் இந்த வீடியோவில் நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். இந்த 2 மசோதாக்கள் என்ன, இது எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது, இதில் இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ், இது 2 மட்டும் நம்ம பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சர் பற்றியும் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் பற்றியும் நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். அதை பற்றி சொன்னால் தான் இந்த 2 பில்ஸை பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இந்தியன் அக்ரிகல்ச்சர் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை, சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் விவசாயத்தை நம்பி 100 பேரில் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக ஒரு 45 பேர் இருக்காங்க. அப்போ லேபர் ஃபோர்ஸ் ஹெவியாக அக்ரிகல்ச்சரு டிபெண்ட் ஆகிருக்கு. ஆனால் அக்ரிகல்ச்சர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் லாபம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஒட்டு மொத்தம் இந்தியன் ஜிடிபி 100% ஒரு 16% மட்டும்தான் அக்ரிகல்ச்சர்லேருந்து வருது. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், 100 பேரில் 45 பேர் விவசாயத்தை நம்பியிருக்காங்க. ஆனால் அதுலேருந்து வரக்கூடிய லாபம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாயில் 16 ரூபா மட்டும்தான் வருது. அப்போ இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரொம்ப இன்எஃபிஷியண்ட்டாக இருக்குது, செயல்திறன் இல்லாமல் இருக்குது. அது இல்லாமல் அழுத்தம் பார்த்தீங்கன்னா அந்த விளைநிலங்களில் நிறைய இருக்குது. ஏன்னா 100ல் 45 பேர் அதை நம்பியிருக்காங்க. அது இல்லாமல் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் விளைநிலங்கள் அதிகமாக இருக்குது. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியன் அக்ரிகல்ச்சருடைய ப்ரெஷர் பார்த்திங்கன்னா பீப்புள் ப்ரெஷர் ரொம்ப அதிகம், அவுட்புட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் இந்தியன் அக்ரிகல்ச்சரில் இருக்க முக்கியமான ஒரு பிரச்சனை. இப்போ வெளிநாடுகள், இந்த வெஸ்டர்ன் டெவலப்ட் கண்ட்ரிஸ், அமெரிக்கா, ஃப்ரான்ஸ், யூகே, ஜெர்மனி எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே அவங்களுடைய அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணிட்டாங்க. அந்த காலத்தில் அந்த நாடுகளில் ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் வந்துச்சு. அங்கே மட்டும் இல்லை, ஓவராலாக யூரோப் ஃபுல்லாகவே அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துச்சு. ஆனால் இந்தியாவில் என்ன நடந்தது, நம்ம பிரிட்டிஷனுடைய ஆட்சியில் இருந்ததுனால நம்மளால் அக்ரிகல்ச்சரை வளர்க்க முடியல. நம்ம நாட்டில் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷனே வரல. இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே இருந்த அக்ரிகல்ச்சர் பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டாங்க, டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அப்போ அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷனும் வரல, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனும் வரல. 1991 லிபரலைசேஷனுக்கு அப்புறம் டேரெக்டாக அக்ரிகல்ச்சர்லேருந்து சர்வீஸ் செக்டருக்கு ஜம்ப் ஆகிட்டோம். இன்றைக்கி தேதியில் இந்தியன் அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆகாமல் தான் இருக்குது, இன்னும் டெவலப்பிங் ஸ்டேஜ்லேயே தான் இருக்குது, இன்னும் மெச்சூர்டு ஸ்டேஜுக்கே போகல. அப்படி தான் இன்றைக்கி இந்தியன் அக்ரிகல்ச்சர் இருக்குது. ஆனால் இந்த நிலையில் நம்ம ஆல்ரெடி சர்வீஸ் செக்டருக்கே ஜம்ப் ஆகிட்டோம். அப்போ இதுதான் இந்தியன் எக்கனாமியில் இருக்க ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம், ரொம்ப யூனிக்கான ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம். மற்ற நிறைய டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லாம் இந்த பேட்டர்ன் நம்ம அப்சர்வ் பண்ணாலும் இந்தியாங்கிறது பிரம்மாண்டமான நாடு, மக்கள் தொகை அதிகம் கொண்ட நாட்டில் இந்த பிரச்சனை இருக்குது. இது மிகப்பெரிய சேலஞ்ச் நம்ம எல்லாருக்கும். சரி, ரெண்டாவது அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங். இதில் இருக்கக்கூடிய ஒரு சில சேலஞ்சஸை நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். அந்த காலத்தில் இந்த இந்திய விவசாயிகள் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுடைய லேண்ட் ஓனர்ஷிப் ரொம்ப கம்மி. அப்ராக்சிமேட்டாக ஒரு 80லேருந்து 85% வரைக்கும் உள்ள விவசாயிகள் பார்த்திங்கன்னா ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ். இவங்க கையில் இருக்க லேண்ட் ஓனர்ஷிப் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹெக்டேருக்கும் உள்ளே தான் இருக்கும். அப்போது இந்தியன் ஃபார்மர்ஸோடைய நிலை பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. அப்போது கொஞ்சமாக லேண்ட் ஓனர்ஷிப் இவங்ககிட்ட இருக்கிறதுனால ஒன்ஸ் அகெயின் இது ஒரு அவுட்புட் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. அப்போது ஒன்ஸ் அகெயின் ஹெவி இன்எஃபிஷியன்சி இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளமும் இந்தியன் அக்ரிகல்ச்சரில் இருக்குது. அந்த க்ராப்ஸை அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறாங்க இல்லையா, அந்த அறுவடை பண்ணி எடுத்த உடனே அதை ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணணும். அது கோடவுன்ஸ் வேணும், வேர் ஹவுஸ் வேணும். அது இல்லாமல் ஒரு சில கமாடிட்டிஸ் பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு பால், பழங்கள் இதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும். அப்படிலாம் அது டெஸ்ட்ராய் ஆகிடும் வேகமாக. இது சில்லிங் ஃபெசிலிட்டிஸ் வேணும். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இந்தியாவில் அந்த காலத்தில் இல்லை, இன்றைக்கி தேதியில் அந்தளவுக்கு இல்லை. அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது இந்தியன் அக்ரிகல்ச்சரில் ரொம்ப புவராக இருக்குது. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் இந்தியன் அக்ரிகல்ச்சரில் ரொம்ப புவர் அந்த காலத்துலேருந்து. இப்போவும் ரொம்ப பார்த்திங்கன்னா இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.
ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், ரயில் டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும் அந்தளவுக்கு டெவலப்டாக இல்லை. ரோட் டிரான்ஸ்போர்ட் ஓரளவுக்கு டெவலப்டாக இருக்குது. ரயில் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப ரொம்ப பேக்வேர்டாக இருக்குது இந்தியாவில். இப்போ வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அந்த ப்ராடக்ட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு டெடிக்கேட்டடாக ஃப்ரைட் காரிடார்ஸ் இருக்கும். அந்த ஃப்ரைட் காரிடார்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ட்ரெயின்ஸ், அந்த கூட்ஸ் ட்ரெயின் மட்டும் தான் ஓடும். அக்ரிகல்ச்சர் கூட்ஸை ஃபாஸ்ட்டாக டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அந்த நாட்டுக்கு உள்ளே. ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், மில்க் ஆகட்டும், மீட் ஆகட்டும் எல்லாத்தையும் வேகமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். இந்தியாவில் அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் உருவால, நம்ம இப்போ தான் ஸ்லோவாக உருவாக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் ஃபார்மர்ஸ் ஹார்வெஸ்ட்டை பண்ண உடனே அவங்க இந்தியாவில் என்ன பண்ணிடுவாங்கன்னா உடனடியாக அவங்க விற்றுடுவாங்க. ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அது இல்லாமல் இந்தியன் ஃபார்மர்ஸ் வந்து அந்த காலத்துலேருந்து புவராக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு லெண்டிங் பண்ணியிருப்பாங்க. கடன் வாங்கி தான் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டிருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மணி லெண்டர் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அந்த மணி லெண்டரை என்ன பண்ணுவார்னா ஹார்வெஸ்ட் முடிஞ்ச உடனே அந்த ஹார்வெஸ்ட்டில் ஒரு பார்ட்டியை அந்த மணி லெண்டர் எடுத்துப்பார். அப்போ ஃபோர்ஸ் பண்ணி ஃபார்மர்ஸை விற்க வச்சுருவாங்க. இந்த ஒரு அவல நிலை அந்த காலத்துலேருந்து இந்தியன் ஃபார்மர்ஸ்க்கு இருக்குது. அப்போ இந்தியன் ஃபார்மர்ஸோடைய நிலை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக தான் அந்த காலத்துலேருந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் தான். உதாரணத்துக்கு க்ரீன் ரெவல்யூஷன் பெல்ட், பஞ்சாப், ஹரியானா, வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ், அது இல்லாமல் கொஞ்சம் கோஸ்டல் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ், இதில் மட்டும் இருக்க ஃபார்மர்ஸோடைய நிலை மட்டும் கொஞ்சம் பெட்டர் ஆஃபாக இருக்கும். ஆனால் மற்றபடி ஓவரால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிலை தான் இருக்குது. சரி, இப்போது இந்தியாவில் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் இதை பெட்டர் ஆக்கணும் அப்படின்றதுக்காக அந்த காலத்துலேருந்தே நிறைய முயற்சிகள் எடுத்திருக்காங்க. ஸ்டேட் லெவல்லையே நிறைய முயற்சிகள் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நிறைய ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 1960s இதுக்கான சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனாலும் இதிலெல்லாம் அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இல்லை. அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கில் இருக்க முக்கிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்மர் ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸை கொண்டு வராரு. உதாரணத்துக்கு ஒரு மூட்டை அரிசியை கொண்டு வராரு. அதனுடைய விலை வந்து 2000 ரூபான்னு சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த 2000 ரூபா விலைக்கான அந்த அரிசியை கொண்டு வராருன்னா அதை மக்களுக்கு போய் சேரும் பொழுது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதனுடைய ப்ராஃபிட் மெயினாக யாருக்கு போனால் நடுவில் இன்டர்மீடியட்ஸ் இருப்பாங்க, மிடில் மேன் இருப்பாங்க, அதாவது புரோக்கர்னு சொல்லலாம். இவங்களுடைய வேலை என்னென்னா ஃபார்மர்கிட்ட இருந்து அந்த அரிசி மூட்டையை கொண்டு வந்து அந்த மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். இந்த வேலையை அவங்க செய்வாங்க. இது முக்கிய காரணம் என்னென்னா, நான் சொன்னது போல் இந்தியன் ஃபார்மர்ஸ்க்கு மெயினாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, ஸ்டோரேஜ் கிடையாது, இந்த வேர் ஹவுஸ் கோடன் கிடையாது, டிரான்ஸ்போர்ட்டும் கிடையாது. இந்த ஃபெசிலிட்டியை யார் பண்ணி கொடுப்பாங்கன்னா இந்த மிடில் மேன் பண்ணி தருவாங்க. ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா பாதிக்கும் மேலே லாபம் இந்த மிடில் மேனுக்கே போயிடும். அப்போது அந்த ஃபார்மருக்கு அவருக்கு வரக்கூடிய வருமானம் வராது, மக்களுக்கும் அந்த பொருள் போய் சேரும்போது உயர்ந்த விலையில் போய் சேரும். அப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு லூஸ் சிச்சுவேஷன் தான். ரெண்டு பேருக்குமே இழப்பு, மக்களுக்கும் இழப்பு, விவசாயிகளுக்கும் இழப்பு. இந்த ஒரு நிலை தான் அந்த காலத்துலேருந்தே வருது. அப்போ இந்த நிலையை மாற்றணும் அப்படின்றதுக்காக ஸ்டேட் லெவல்லே நிறைய சட்டங்களை கொண்டு வந்தாங்க. இது மெயினாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் சொல்லப்பட்டிருக்கும். ஃபார்மர்ஸ் இந்த இடத்துல போய் அவங்களுடைய ப்ரொடியூஸை விற்கலாம். அது வந்து மண்டின்னு சொல்லுவாங்க. மண்டிங்கிறது அந்த அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட், அங்கே போய் அவங்க விற்கலாம். இந்த விலையில் தான் விற்கணும், அதுக்கான ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும், அதுக்கான வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ்லாம் இருக்கும். அதன்படி தான் அவங்க விற்கணும். ஒருவேளை உள்ள ஏஜென்ட் மிடில்மேன் யாராக இருந்தாங்கன்னா அவங்களும் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி சேஃப்கார்ட்ஸோட அந்த மண்டிஸ், அந்த மார்க்கெட்ஸ் அமைச்சு விற்கலாம் அப்படின்ற அந்த சட்டத்தை அந்த காலத்துலேருந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஃபெயிலியர் ஆகிடுச்சு. காரணம் என்னன்னா இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பியூரோக்ரஸி வந்துடும், ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் இருக்கும். இதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா லஞ்சம், ஊழல் இதெல்லாமும் இருந்தது. அதனால் இந்த மண்டிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாகவே செயல்படலை. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ இந்த ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ண ஒரு ஆக்டை கொண்டு வந்தாங்க. இதுதான் வந்து ஒரு வாட்டர் ஷெட் லெஜிஸ்லேஷன் சொல்லலாம். இந்த லெஜிஸ்லேஷன் தான் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. எந்த வருஷத்தில் கொண்டு வந்தாங்கன்னா 2003. இந்த சட்டத்தோட பேர் ஏபிஎம்சி, அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டிஸ் ஆக்ட். இது வந்து ஒரு மாடல் ஆக்ட். மாடல் ஆக்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கெலிட்டல் ஃப்ரேம் ஒர்க்கை எடுத்துகிட்டு வந்துடும், ஒரு ப்ளூ பிரிண்ட்டை கொடுத்துரும். அதன்படி ஒரு மாநிலமும் ஒரு ஸ்டேட்டும் அவங்களுடைய சட்டத்தை உருவாக்கிக்கணும். இதான் மாடல் ஆக்ட். 2003 இதை வந்து எடுத்துகிட்டு வராங்க. இதை பற்றி நான் ப்ரீஃபாக சொல்கிறேன், இன்டெப்த்தாக போல. சரி, மண்டிஸ் மார்க்கெட் இதை வந்து ஒரு ஸ்டேட்குள்ளே நிறைய இடத்துல செட்டப் பண்ணலாம். இந்த மண்டிஸ் யாருடைய கண்ட்ரோல் கீழே இருக்குன்னா மார்க்கெட் கமிட்டின்னு சொல்லுவாங்க. இதனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். இதில் யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருப்பாங்கன்னா ஃபார்மர்ஸ் அவங்களே மெம்பர்ஸாக இருப்பாங்க, அதில் இருக்க ஏஜென்ட்ஸ் அவங்க மெம்பர்ஸாக இருப்பாங்க, கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இவங்க மெம்பர்ஸாக இருப்பாங்க, அது இல்லாமல் வேறு சில நபர்கள் இவங்க எல்லாமே வந்து மெயினாக மெம்பர்ஸாக இதுக்குள்ளே இருப்பாங்க. இந்த மண்டிஸை வந்து அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணும், அந்த ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணிவிடும், அந்த ப்ரைஸ் ஆஃப் கூட்ஸும் அது வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கும். இதில் வந்து
ப்ராஃபிட்டை யாரும் அந்தளவுக்கு ஹைஜாக் பண்ணிவிட்டு ஓடிட முடியாது. அப்போ வந்து இதில் பேசிக்காக ரெகுலேஷன்ஸ் இருக்கும். வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் எல்லாமே இதில் வந்து ரெகுலேட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இதுதான் பேசிக்காக ஒரு மண்டி. இந்த மண்டியில் ஃபார்மர்ஸ் அவங்களுடைய கூட்ஸை கொண்டு வரலாம், அங்கே விற்கலாம். அதுக்கான ப்ராப்பரான ப்ராஃபிட் அவங்களுக்கு போய் சேருதா அப்படின்றத இந்த சட்டத்துக்கு கீழே என்ஷூர் பண்ணுவாங்க. இதுதான் இந்த ஏபிஎம்சி ஆக்ட். ஏபிஎம்சி ஆக்ட் கீழே ப்ரைவேட் செக்டர் இவங்களும் அந்த மண்டிஸை ஆரம்பிக்கலாம். ஆனால் இவங்க கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தான் ஆரம்பிக்கணும். இப்போ அந்த கவர்மெண்ட் கீழே ஆரம்பிக்கப்படுற மண்டிஸ் இருக்குல்ல, அதில் அப்ளை ஆகிற சட்டம் இந்த ப்ரைவேட் மண்டிஸ்க்கும் அப்ளை ஆகும். யார் வேணால் ஆரம்பிக்கலாம். கோஆப்ரேட்டிவ்ஸ் இவங்களும் ஆரம்பிக்கலாம், ப்ரைவேட் செக்டரும் ஆரம்பிக்கலாம். இதுதான் பேசிக்காக அந்த ஏபிஎம்சி ஆக்ட். இந்த ஏபிஎம்சி ஆக்ட் ஃபர்தராக அக்ரிகல்ச்சரில் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிது. மெயினாக கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கை கொண்டு வரணும்னு நினச்சிது. கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னா என்னென்னா, ஃபார்மர்ஸ் விவசாயிங்க அவங்களுடைய ப்ரொடியூஸை அதுக்கப்புறம் விற்கலாம். அவங்க வந்து கான்ட்ராக்ட் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு நிறுவனத்துக்கு விற்கலாம். இதுதான் கான்ட்ராக்ட் ஃபார்மிங். கான்ட்ராக்ட்ன்றது அக்ரிமெண்ட். கான்ட்ராக்டை போடுறாங்க ஃபார்மர்ஸ். யார் கூட போடுறாங்க? ஒரு நிறுவனத்தோடு போட்டு அவங்களுடைய ப்ரொடியூஸை விற்கிறாங்க. இதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கணும்னு ஏபிஎம்சி ஆக்ட் நினச்சது. கான்ட்ராக்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய லாபம் என்னென்னா, ஃபார்மர்ஸ்க்கு அஷ்யூர்டாக ஒரு ப்ரைஸ் கிடச்சிரும். ஒரு மூட்டை அரிசி 2000 ரூபானா 2000 ரூபா அவருக்கு வந்துடும். கம்பெனிக்கு என்ன லாபம்னா, கம்பெனிக்கு சப்ளை ரெகுலராக என்ஷூர் ஆகிடும். அப்புறம் கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கிறது ஒரு வின் வின் சிச்சுவேஷன் ரெண்டு பேருக்குமே. ஸோ அந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கை இந்தியாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கணும்னு ஏபிஎம்சி ஆக்ட் 2003 நினச்சது. ஆனால் அந்த ஏபிஎம்சி ஆக்ட்னால் அந்த அளவுக்கு சாதிக்க முடியல. காரணம்னா, இதுக்குள்ளேயும் ஹெவியாக அந்த பியூரோக்ரஸி இருக்கும். ஃபார்மர்ஸ் இந்த ஏபிஎம்சி ஆக்ட் கீழே ஆரம்பிக்கப்பட்ட மண்டிஸ் மார்க்கெட்டில் மட்டும் எடுத்துகிட்டு வந்து விற்க முடியும். அவங்க வேணால் வீட்டில் கூட விற்றுக்கலாம், அவங்களுடைய ஃபார்மில் வச்சு கூட விற்றுக்கலாம். ஆனால் ரெகுலேட்டட் மார்க்கெட்டுக்கு வரணும்னா அந்த ஏபிஎம்சி மண்டி கீழே தான் வர முடியும். அப்போ இதில் அந்தளவுக்கு லிபரலைசேஷன் இல்லை. ப்ரைவேட் பிளேயர்ஸால் அந்தளவுக்கு உள்ளே வர முடியல. அப்போ இதே பார்த்திங்கன்னா இந்த சட்டமே ரொம்ப ரிஜிடாக இருந்தது. அப்போது இதை கொஞ்சம் லிபரலைஸ் பண்ணணும் அப்படின்னு அரசு நினச்சது. அப்போ இந்த மாடல் ஏபிஎம்சி ஆக்டை அதுக்கப்புறம் கொஞ்சம் மாற்றி அமைச்சாங்க. எப்போனா 2017 ஏபிஎல்எம் ஆக்ட் அப்படின்ற இன்னொரு சட்டத்தை கொண்டு வராங்க. இது வந்து இந்த ஏபிஎம்சி ஆக்ட் மேலே ஒரு சின்ன ஒரு டெவலப்மெண்ட் தான். அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் அண்ட் லைஃப் ஸ்டாக் மார்க்கெட்டிங் அப்படின்ற சட்டம். இதனுடைய முக்கியமான எய்ம் என்னென்னா, ஆல்ரெடி இருக்க ஏபிஎம்சி ஆக்ட் இருக்கு இல்லையா, இதில் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸை சரி பண்ணணும். இதில் இருக்க அந்த ரிஜிட் ஸ்ட்ரக்சர் இதை கொஞ்சம் லிபரலைஸ் பண்ணி ப்ரைவேட் செக்டரை உள்ளே கொண்டு வரணும். ஃபார்மர்ஸ்க்கும் எண்டு கன்சியூமர்ஸ்க்கும் இருக்க லிங்க்கை அதிகப்படுத்தணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த மிடில் மேனை கம்மி பண்ணணும். கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கை டெவலப் பண்ணி விடணும். ஸோ இதுதான் பேசிக்காக ஏபிஎல்எம் ஆக்டினுடைய அந்த விஷன். இதில் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் இந்த தானியங்கள் இதெல்லாம் இல்லாமல் லைஃப் ஸ்டாக்கும் உள்ளே வருது. ஸோ லைஃப் ஸ்டாக்ன்ற ஆடு மாடு மற்ற மிருகங்கள் இதையும் கொண்டு வந்து விற்கலாம். ஸோ ஓவராலாக இது வந்து ஃபார்மர்ஸ்க்கு நல்லது. இதுதான் ஏபிஎல்எம் ஆக்ட் 2017 எடுத்துகிட்டு வந்துச்சு. சரிங்களா? சரி, இப்போ ரீசெண்டாக எடுத்துகிட்டு வரப்பட்ட இந்த 2 பில், இது எந்த மாதிரியான மாற்றங்கள் எடுத்துகிட்டு வர நினைக்குதுன்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பில் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பில். இது இப்போ மசோதாவாக தான் இருக்குது, சட்டமாக மாறல. இது மெயினாக என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏபிஎம்சி ஆக்ட் இந்த சட்டத்துக்கு அமைக்கப்பட்ட அந்த மண்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த மார்க்கெட், இந்த மார்க்கெட்டில் தான் கொண்டு போய் ஃபார்மர்ஸ் வந்து விற்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. அவங்க வெளியே எங்கே வேணால் கொண்டு போய் விற்கலாம். தேவைப்பட்டால் ப்ரைவேட் செக்டர் கூட எங்கே வேணால் அந்த மண்டிஸ் அந்த மார்க்கெட்டை இந்தியாவில் ஆரம்பிக்கலாம். இதில் அந்தளவுக்கு ரெகுலேஷன் இருக்காது. அப்போ பேசிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, டீரெகுலேட் பண்ணுறாங்க. இப்போ இருக்க ஏபிஎம்சி மார்க்கெட்டு கீழே ப்ரைவேட் செக்டர் ஆரம்பித்தாலும் கவர்மெண்ட்டுடைய ரெகுலேஷன் கீழே வந்துடுவாங்க. ரொம்ப ரிஜிடாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த பில் என்ன பண்ணுதுன்னா, இதை வந்து லிபரலைஸ் பண்ணி விடுது. அந்த ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷனுக்கு கீழே வரமாட்டாங்க. அப்போ ஃபார்மர்ஸ்க்கும் மக்களுக்கும் இடையான லிங்க் பார்த்திங்கன்னா அதிகமாகும். அப்போது மக்கள் நாமும் அந்த விலையை வந்து கம்மியாக வாங்கலாம் ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து. ஃபார்மர்ஸ்க்கும் லாபம் அதிகம். பேசிக்காக இதை தான் இந்த பில் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிது. இப்போ இது பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் தான். இதில் ஒரு சில ரீசன்ஸும் இருக்குது. இப்போ இருக்க ஏபிஎம்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் நிறைய ஃபீஸை லெவி பண்ணுவாங்க. உள்ளே இருக்க ஏஜென்ட்ஸ், அது இல்லாமல் ஃபார்மர்ஸ், இவங்க எல்லாமே நிறைய ஃபீஸ் கட்டணும். இந்த ஃபீஸ் எல்லாம் யாருக்கு வருவாயின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ்க்கு தான் வருவாய். அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இதில் ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் வாங்குகிற ஃபீஸ் அளவுக்கு இதில் எஃபிஷியன்சி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எஃபிஷியன்சி இல்லை இன்றைக்கி வரைக்கும். ஒரு சில ஸ்டேட்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒட்டுமொத்தமாக இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சக்ஸஸ் இல்லை. அப்போ கண்டிப்பாக இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட்ஸை கொஞ்சம் லிபரலைஸ் பண்ணி தான் ஆகணும்.
இதை இப்போ இந்த ரீசெண்டாக இந்த மசோதா பார்த்தீங்கன்னா லிபரலைஸ் பண்ணுது. இது கண்டிப்பாக நல்லது. ஆனால் இதில் ஒரு சில ட்ராபேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மர்ஸ் இவங்களுக்கு எம்எஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். இது வந்து ஒரு மினிமம் கேரண்டீட் ப்ரைஸ். ஒரு ஃபார்மர், நான் ஒரு விவசாயி என்னுடைய பொருளை விற்கிறேன்னா ஒரு மினிமம் ப்ரைஸுக்கு அரசு அதை வாங்கும். அரிசியோ கோதுமையோ இதெல்லாம் வாங்கும். இதுதான் எம்எஸ்பின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் ப்ரீஃபாக ஞாபகம் வச்சுங்க, நான் இன்டெப்த்தாக உள்ளே போக விரும்பலை. இப்போ இந்த எம்எஸ்பியை வந்து எப்படி ஃபார்மர்ஸ்க்கு போவோம்னா, ஒரு சில மார்க்கெட்ஸில் கொண்டு போய் அவங்க விற்கலாம். அங்கே போய் விற்கும் பொழுது அரசு வந்து இதை வாங்கும், அவங்களுக்கான எம்எஸ்பி ப்ரைஸை அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும். இப்போது இந்த பில் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஃபார்மர் ப்ரொடியூஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பில்லில் பார்த்தீங்கன்னா ஏபிஎம்சி மார்க்கெட்ஸை டீரெகுலேட் பண்ணுது. இப்போ டீரெகுலேட் பண்ணால் ப்ரைவேட் பிளேயர்ஸ் ஹெவியாக உள்ளே வந்துடுவாங்க. நாளை பின்ன என்ன ஆகிடும்னா, எம்எஸ்பிக்கான தேவை இல்லாமல் போயிடும். எப்படி ஆகிடும்னா, ஃபார்மர்ஸ் டைரெக்டாக எடுத்து வந்து ப்ரைவேட் செக்டர் கையிலே விற்றுடலாம். கவர்மெண்ட் கையில் விற்றுட்டு எம்எஸ்பியை வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி ஒரு நிலை இந்தியாவில் வரும். இது வந்து டபுள் எட்ஜ்டு ஸ்வார்டு, பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது. இந்த மானியத்தை தர வேண்டும்னு கவர்மெண்ட்டுக்கு அவசியம் இல்லை. நாளைக்கு எம்எஸ்பின்ற ஒரு அவசியமே இருக்காது. ஃபார்மர்ஸ் கொண்டு வந்து விற்பாங்க, நீங்களும் நானும் டைரெக்டாக கொண்டு போய் வாங்கிடலாம். எம்எஸ்பின்ற தேவையே இருக்காது. ஃபார்மர்ஸ்க்கும் லாபம் கிடைக்கும், நமக்கும் அது லாபம். ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் ஆனால், ஒருவேளை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் ஆகலைன்னா மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. ப்ரைவேட் செக்டர் பிளேயர்ஸ் ஒரு கார்ட்டல் மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க. இவங்களுக்குள்ள ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி இந்த விலையை வந்து ஆர்டிஃபிஷியலாக இன்க்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. இது வந்து மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. இதுதான் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் இதுக்குள்ள. இதுதான் இந்த காரணத்தினால நிறைய ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இந்த பில்லை அப்போஸ் பண்ணுறாங்க. செகண்ட் பில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸ் எம்பவர்மெண்ட் அக்ரிமெண்ட், அதாவது ஃபார்மர்ஸ்னுடைய அந்த நலனை என்ஷோர் பண்ணுறதுக்கான அக்ரிமெண்ட். இதுவும் ஒரு பில். இது வந்து செகண்ட் பில். இது ஏன் இப்போ பிரச்சனை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில் என்ன பண்ணுறதுன்னா கான்ட்ராக்ட் ஃபார்மிங், இதை மெயினாக இந்தியாவில் டெவலப் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எடுத்துகிட்டு வருது. ஸோ கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் பார்த்தீங்கன்னா, ஃபார்மரோட ஒரு கம்பெனி வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. இந்த டேட்டில் இவ்வளோ தானியங்களை எங்களுக்கு சப்ளை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிளுக்கு. அப்போது அதுக்கான அக்ரிமெண்ட்டை போட்டுருவாங்க. ஃபார்மர்ஸ்க்கு அஷ்யூர்டாக அந்த பணம் போய் சேர்ந்துடும். நாளைக்கு மழை வருதோ வெயில் வருதோ அதெல்லாம் இம்மெட்டீரியல். அக்ரிமெண்ட்டை போட்டால் ஃபார்மர்ஸ்க்கு சம் அஷ்யூர்டு. அப்போ அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும், நம்ம விவசாயம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு உத்வேகம் கிடைக்கும். அதே நேரத்தில் கம்பெனிஸ்க்கு என்ன லாபம்னா, அந்த டேட்டில் கண்டிப்பாக அந்த ப்ரொடியூஸ் வந்து சேர்ந்துடும். ஒருவேளை அந்த டேட்டில் மார்க்கெட் ப்ரைஸ் அந்த ப்ரொடியூஸ்க்கு அதிகமாக இருக்குன்னா கூட அக்ரிமெண்ட் போட்ட டேட்டில் என்ன அந்த விலை இருக்கோ அந்த விலையிலே கம்பெனி வாங்கிடலாம் அதை. அப்போ வந்து கம்பெனிக்கும் லாபம், ஃபார்மர்ஸ்க்கும் லாபம். இது பாசிட்டிவான கண்டிப்பாக பாசிட்டிவ். இந்தியன் கம்பெனிஸே ஃபார்மர்ஸோட அக்ரிமெண்ட் போட்டு இந்த ப்ரொடியூஸாக வாங்கலாம். ஸோ இது இவங்களுக்கு லாபம். ஃபார்மர்ஸ்க்கு என்ன லாபம்னா, எம்எஸ்பியை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதிக விலையில் அவங்களுடைய ப்ரொடியூஸை விற்றுடலாம். ரெண்டு பேருக்கும் லாபம் தான். இது வந்து பாசிட்டிவ். மறுபடியும் ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் ஆனால் பாசிட்டிவ். ஒரு வேளை இம்ப்ளிமெண்ட் ஆகலைன்னு வைங்க, ஒன்ஸ் அகேன் ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் கார்ட்டலைஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியலாக ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி விடுறாங்கன்னா ஆபத்தாயிடும். அப்போ என்ன ஆகிடும்னா, இது வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸோட விலையை அதிகப்படுத்தி விட்டுரும். கார்பரேட்டைசேஷனுக்கு இது ஒரு வழியை உண்டாக்கி விட்டுடும். அப்போ ப்ரைவேட் செக்டர் வரலாம். ப்ரைவேட் செக்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெசிலிட்டியை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நாளைக்கு என்ன ஆகும்னா, இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் மூலமாக முக்கியமான ப்ரொடியூஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, விவசாயிங்கிட்டேருந்து இந்த ப்ரைவேட் நிறுவனங்களை வாங்கி டம்ப் பண்ணி வச்சுடுவாங்க. மக்களுக்கு போய் சேராது. இந்த ஒரு ஆபத்து இருக்குது. அப்போ என்ன ஆகிடும்னா, மக்களினுடைய அத்தியாவசியமான அந்த தானியங்கள் போய் சேராது. ஃபுட் செக்யூரிட்டிக்கு இது வந்து ஒரு ஆபத்தாயிடும். அப்போ இதுலேயும் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. அப்போ நான் சொன்ன மாதிரி இது ஒரு டபுள் எட்ஜ்டு ஸ்வார்டு. இந்த பில்லில் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமோ அதை வச்சு தான் சொல்ல முடியும் இது சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை வந்து ஃபெயிலியராக ஆகிடுமான்னு. அந்த காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். சட்டம் ஒரு பக்கம் ஃபார்மர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணாலும் அக்ரிகல்ச்சர் இன்றைக்கி தேதி வரைக்கும் இன்னெஃபிஷியண்ட்டாக வச்சுருக்கு. மானியங்கள் போகுது, ஆனால் அது ஈக்குவலான அவுட்புட் வரல. அப்போ இதுதான் இந்தியன் அக்ரிகல்ச்சருடைய நிலைமை. அப்போ லிபரலைஸ் பண்ணணுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும். அதே நேரத்தில் ஃபார்மர்ஸ்னுடைய அந்த வெல்ஃபேரை நம்ம சேஃப்கார்ட் பண்ணணும். ஃபார்மர்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் எந்த விதமான செகண்ட் தாட்டும் கிடையாது. அதே நேரத்தில் இந்தியன் அக்ரிகல்ச்சரை நம்ம ப்ராக்ரெசிவாக கொண்டு போகணும், இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணணும். இண்டஸ்ட்ரியலைஸ்ன்றது உள்ள மெஷினை கொண்டு வந்து ஃபார்மர்ஸை விரட்டுறது கிடையாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்டு பண்ணணும், கோடவுன்ஸ் கொண்டு போகணும், சில்லிங் ஃபெசிலிட்டிஸை கொண்டு போகணும், டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க்கை அதிகப்படுத்தணும், நிறையா மண்டிஸை ஓப்பன் பண்ணணும். இதன் மூலமாக ஃபார்மர்ஸ்க்கும் பீப்புளுக்கும் இருக்க நெக்ஸஸை அதிகப்படுத்தணும். அப்போது அந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மக்களுக்கு பார்த்திங்கன்னா சீப்பான ப்ரைஸில் வந்து சேரும், ஃபுட் செக்யூரிட்டி கிடைக்கும், ஃபார்மர்ஸோட இன்கமும் அதிகமாகும். அப்போ இந்த மாதிரி ஒரு நிலை வந்துச்சுன்னா ஒரு வின் வின் சிச்சுவேஷன் இந்தியாவில் உருவாகும்.
இந்த ஒரு நிலை மூலமாக தான் இந்தியன் அக்ரிகல்ச்சரை ஃப்யூச்சரில் நாம் டெவலப் பண்ண முடியும். அப்போது இந்த பில்ஸை பார்த்திங்கன்னா இது வந்து ஆன்டி ஃபார்மர் பில் அப்படின்னு நம்மளால் லேபிள் பண்ண முடியாது. ஆனால் சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா கண்டிப்பாக ஆன்டி ஃபார்மர் பில்ஸாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போது எல்லா பார்ட்டிஸும் உட்காந்து, எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் உட்காந்து இந்த பில்ஸில் இன்னும் டெலிபரேஷன் பண்ணோம். தேவைப்பட்ட மாற்றங்கள் எடுத்துகிட்டு வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இது எல்லாருக்குமே ஒரு வின்-வின் சிச்சுவேஷனாக அமையும். நன்றி.